Hey guys, welcome back to my channel. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இட்ஸ் மீ ஷிவானி அண்ட் ஒரு சேனல் நேம் இஸ் ட்ரெண்டிங் ஷிவானி எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் போர்டு எடிட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் வந்துட்டு ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நமக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்துட்டு மீடியா ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் போய் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் கலர் வந்துட்டு ஐ திங்க் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் குட். ஒயிட் கலர் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒயிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். தட்ஸ் இட். நமக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ட்ராக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போய்க்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம மீடியாவில் போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு டோரா இமேஜ் வைக்கிறேன். எனக்கு டோரானா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் நான் டோரா இமேஜ் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக வச்சுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒயிட் இருக்கு இல்லையா, ஒயிட் பேக்ரவுண்ட், அது வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணுவோமோ அவ்வளோ தூரம் இதையும் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மீடியாவில் போயிட்டு இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு இது மாதிரி ஒரு இமேஜ் கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு ஹேண்ட் அண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு இமேஜ் கிடச்சிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ், இந்த டோரா இமேஜ்க்கு இருக்கு இல்லையா, இந்த டோரா இமேஜுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த அனிமேஷன் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு எந்த அனிமேஷனும் கிடையாதுங்க. வைப் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ வைப் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணி ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாமே முடிவு பண்ணி வச்சுக்கணும். முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இதுதான். இது வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த கையில் வந்துட்டு அந்த பென் சிம்பிள், பென் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இமேஜை எடுத்து இந்த சைடில் வந்துட்டு கீ ஆப்ஷன் தெரியுது பாருங்களேன், அந்த கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். சைடில் தெரியுது இல்லையா, நான் ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த கீ ஆப்ஷன் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு இதை ஆட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து இப்படி கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி விட்டு மறுபடியும் இதை நம்ம வந்துட்டு அந்த கார்னரில் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்துட்டு இது மாதிரி வச்சுக்கிட்டே போகணும். ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி இப்படி வந்துட்டு கொஞ்சம் தூரம் நவுத்தி விட்டுட்டு, ஸோ அந்த ஹேண்டை வந்துட்டு இந்த சைடு வைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடை நவுத்தி விட்டுட்டு சைடு வைக்கணும். அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக எண்டில் வந்துட்டு நம்ம அந்த ஷூ கிட்ட வச்சிடலாம். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு இதில் நீங்கள் முடிச்சுட்டு எதையுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. சைடில் உள்ள எந்த ஆப்ஷனுமே டச் பண்ண வேணாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தான் இந்த அனிமேஷனே வச்சுருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலாக இது தான் வந்துட்டு ஃபேக்ட்டு. ஒரு அனிமேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த அனிமேஷன் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு கட் பண்ணக்கூடாதுங்க. இது முக்கியமான விஷயம். பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஸோ வந்துட்டு நான் கட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவ்வளோ க்யூட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கேப் விட்டு பண்ணியிருக்கோம்ல, அது ரொம்ப நெருக்கி வரும்போது வந்துட்டு கரெக்டான இதில் வராது. ஸோ அதனால் வந்துட்டு யாரும் ட்ரிம் பண்ண வேணாம்.
ஸோ அதை நான் வந்துட்டு பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு என்னுடைய பெரிய ஒப்பீனியன். இதில் நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாருங்கள் இப்படி தான் ஆகும். ஸோ அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு விட்டேன். ஸோ அதனால் வந்து அப்படி எதுவும் ஆடிச்சுன்னா மேலே வந்துட்டு அண்டோ ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் என்ன சொல்கிறது மியூசிக் அசட்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து ஒரு யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த அசட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, காப்பிரைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இது மாதிரி எதுக்காவது வைக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு கரெக்டாக வரல அப்படின்னா மேலே உள்ள அண்டோ ரீடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம சேனல் ட்ரெண்டிங் ஷிவானி இருந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய்.